இப்போ நாம பார்க்க போறது லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய அற்புதமான 4வது நாமம். இந்த நாமம் என்ன அப்படின்னு கேட்டா சிதக்னி குண்ட சம்பூதா அப்படின்னு சொல்றோம். இந்த நாமத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னா சிதக்னி குண்ட சம்பூதா அப்படின்னு சொல்லணும். பூதா அப்படிங்கிற பதத்தை சொல்லும் பொழுது பூ அப்படிங்கிற வார்த்தையில நம்ம பூவை அழுத்தி சொல்லணும். ஏன் அப்படின்னா அது 4வது பாவா இருக்கு. சிதக்னி அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல தேவ த அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அது 3வது தேவாக இருக்கு. இப்படி அற்புதமான இந்த நாமத்தை நாம அர்ச்சனையாக செய்யும் பொழுது சிதக்னி குண்ட சம்பூதாயை நமக அப்படின்னு நாம சொல்லணும். இப்போ அற்புதமான இந்த நாமத்தினுடைய விளக்கத்தை பார்க்கலாமா? சித் அப்படிங்கிற வார்த்தை சுத்தமான பரபிரம்மத்தை குறிக்கக்கூடியது. இந்த பரபிரம்மம் உண்மையான ஞானத்தால் மட்டுமே அறியக்கூடிய ஒன்றாக இருக்கு. பகவானே, அதாவது இறைவனே ஞானமே வடிவானவனாக இருக்க. திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகள் எப்பொழுதுமே தன்னுடைய உபன்யாசத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஞானமே வடிவாகிய இயலூர் வள்ளல் பெருமானின் தனிப்பெரும் கருணையினாலே அப்படின்னு சொல்லுவார். அந்த வகையில நாம பார்க்கும் பொழுது இறைவன் ஞானமே வடிவானவன். இறைவனினுடைய சிந்தனை, அதாவது ஞானமே வடிவாகிய இறைவனினுடைய சிந்தனை நம்மளோட மனதுல ஏற்பட்டது அப்படின்னா நம்ம மனதுல இருக்கக்கூடிய அஞ்ஞானம் அப்படிங்கிற இருளானது நீங்குது. எப்படி ஒரு அரை முழுக்க இருள் இருந்தாலும் ஒரு சின்ன தீபத்தை ஏற்றி வைக்கும் பொழுது அந்த அரை முழுக்க இருக்கக்கூடிய இருள் நீங்குதோ, நம்ம மனம் அப்படிங்கிற இருட்டு அறையில இறைவி அப்படிங்கிற ஞான தீபத்தை ஏற்றி வைத்தோம்னா நம்ம மனதுல இருக்கக்கூடிய அஞ்ஞானம், அறிவின்மை அப்படிங்கிற இருளானது நீங்குது அப்படின்னு இந்த நாமம் நமக்கு காட்டி கொடுக்குது. இந்த நாமத்தை இன்னும் ஆழமாக சென்று இதனுடைய அர்த்தத்தை நாம பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கதையை நாம சொல்ல வேண்டியது இருக்கு. ஒரு முனிவர் சிவபெருமானை பார்த்து கேட்டாராம், அப்பா சிவபெருமானே, உங்க தலையில எப்பவும் கங்கை இருக்கு, நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னா இமயமலையில இருக்கீங்க. உங்க உடம்பு முழுக்க என்ன இருக்கு அப்படின்னா நாகப்பாம்பு இருக்கு. இந்த நாகப்பாம்பினுடைய உடம்பு குளுமையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க தலையில சந்திரனை சூடி இருக்கீங்க. இந்த சந்திரனும் குளுமையான ஒரு விஷயம். உங்க உடம்புல இடது பாகத்துல மலைமகளை வைத்திருக்கீங்க. மலைமகள் இமயமலை ராஜனுடைய பொண்ணு. அப்ப அவளும் குளுமையாதான் இருப்பா. இப்படி தலையில குளுமை, உடம்புல குளுமை, உடம்புல ஒரு பாதியே குளுமை, இருக்கிற இடம் குளுமை, இவ்வளவு குளுமை உங்களுக்கு இருந்ததுன்னா உங்க உடம்பு எப்படி தாங்குது, எனக்கு புரியலையே அப்படின்னு அந்த முனிவர் கேட்டாராம். அதுக்கு சிவபெருமான் பதிலே சொல்லாம சிரிச்சாராம். அப்புறம் அந்த முனிவருக்கு தானே புரிந்ததாம், இந்த சிவபெருமான் பரம்பொருளாக என்ன செய்யறார் அப்படின்னா ஒருத்தர் இதய கமலத்திலையும் ஒருத்தர் இதயத்திலையும் போய் வசிக்கிறார். ஒருத்தர் இதயமும் எப்படி இருக்கு அப்படின்னா ஒருத்தர் இதயத்திலையும் ஆசை, பேராசை முதலிய பலவிதமான கெட்ட குணங்கள் இருக்கு. சமஸ்கிருதத்துல இத காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. காமம் அப்படிங்கிற ஆசையும், லோபம் அப்படிங்கிற கஞ்சத்தனமும், மோகமும், மதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பேராசை, இப்படி பலவிதமான எண்ணங்கள் ஒரு மனிதனினுடைய மனதுல நெருப்பு போல எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதே மனதுல ஒரு ஓரத்துல அவர் ஒழிஞ்சு மறைந்து இருக்கார் இல்லையா, அதனால இத்தனை நெருப்புக்கு நடுவுல அவர் இருக்கும் பொழுது அவருக்கு இத்தனை குளுமை தேவைப்படுது. நம்ம எப்படி வெளியில வெயில் கொதிக்கும் பொழுது நம்ம வீட்டுக்குள்ள ஏசி போட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அது போல சுத்தி அவர் இருக்கக்கூடிய மனமானது நெருப்பை போல் எரிந்து கொண்டிருப்பதனால அந்த மனதினுடைய நெருப்பானது தனிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இவர் அத்தனை குளுமையாக இருக்கார் அப்படின்னு அந்த முனிவர் சொன்னாராம். இதை எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா சிதக்னி குண்ட சம்பூதா அப்படின்னா இந்த மனமானது பலவிதமான தீய எண்ணங்களால் நெருப்பை போல தகித்து கொண்டிருக்கு இல்லையா, அந்த நெருப்பை போல அக்னிகுண்டம் போல தகிக்கக்கூடிய இந்த மனதில் அம்பிகையினுடைய எண்ணம் வரும் பொழுது நெருப்பை போல அனலாக கொதிக்கும் இந்த மனமானது சமன்பட்டு குளுமையடைந்து உயர்ந்த நல்ல கதியை அடைகிறது அப்படிங்கறதுதான் இந்த சிதக்னி குண்ட சம்பூதா அப்படிங்கிற நாமம் சொல்றது. இன்னும் ஆழ போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த நாமம் பிரம்மாண்ட புராணத்துல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கதையை சொல்றது. தேவர்கள் அத்தனை பேரும் பண்டாசுரன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த அசுரனினுடைய தொல்லை தாங்காமல் அம்பிகையை சரணாகதி செய்யறாங்க. அப்படி அவங்க சரணாகதி செய்யும் பொழுது இமயமலை சாரல்ல ஒரு பெரிய அக்னிகுண்டத்தை வளர்த்து அந்த அக்னிகுண்டத்துல அம்பிகையினுடைய மூல மந்திரத்தை ஜபித்து அம்பிகையினுடைய அருள் வேணும் அப்படிங்கிறதுக்காக யாகம் பண்றாங்க. பல காலமாக யாகம் செய்தும் அந்த அக்னிகுண்டத்துல இருந்த அம்பிகை தோன்றி அவர்களுக்கு உதவ முன்வராததுனால அம்பிகையே பூரண சரணாகதி அப்படின்னு செய்து தங்களினுடைய அங்கங்கள் அனைத்தையும் வெட்டி அக்னிகுண்டத்துல போடுறாங்களாம். அந்த சமயம் அம்பிகை அந்த அக்னிகுண்டத்துல இருந்து தோன்றினாங்க. அதனால சிதக்னி குண்ட சம்பூதா, தேவர்கள் ஆபத்து காலத்துல செய்த அந்த யாகத்துக்கு சிதக்னி குண்டம் அப்படின்னு பேர். அந்த சிதக்னி குண்டத்துல இருந்து தேவர்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டி
இந்த தேவியானவள் தோன்றினதுனால சிதக்னிகுண்ட சம்பூதா அப்படின்னு இந்த நாமத்தால நம்ம இந்த தேவியை அழைக்கிறோம். அதே போல அம்பிகையை ரகசியமாக வழிபடக்கூடிய ஸ்ரீவித்யா மரபுல ரகோயாகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு வழிமுறை இருக்கு. இது என்ன அப்படின்னா, யாகமானது மிகவும் முக்கியமான ஒரு யாகம். ஏன் அப்படின்னா, இந்த யாகத்தை நாம நெருப்பை வளர்த்து செய்வதில்லை. வேற எப்படி செய்யறோம் அப்படின்னா, விறகுகள் இன்றி எரியக்கூடிய ஒரு ஞான தீயை மனதில் ஏற்றி வைத்து அதுல நம்ம மனதில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் அப்படிங்கிற விஷயங்களையே ஆகுதியாக கொடுத்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மெய், வாய், விழி, நாசி, செவி போன்ற ஐம்புலன்களையும் அதுல ஆகுதியாக கொடுத்து இறுதியில அந்த ஞான ஒளிக்கு நம்மை அர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அம்பிகையை வழிபடக்கூடிய தந்திரங்கள்ல நாம ரகோயாகம் அப்படின்னு சொல்றோம். இப்படி நம்மையே அம்பிகைக்கு அர்ப்பணம் செய்வதை விரும்புபவள் அப்படிங்கிறதுனால சிதக்னிகுண்ட சம்பூதா அப்படின்னு சொல்றோம். இதே விஷயத்தை தான் புருஷ சூக்தத்திலையும் நாம பாக்குறோம். புருஷ சூக்தத்துல என்ன பண்றார் அப்படின்னா, பிரம்மாவானவர் புருஷனிலிருந்து தோன்றி தன் மனது அப்படிங்கிற பசுவை புருஷன், அதாவது பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணனுக்கு அர்ப்பணம் செய்தார் அப்படின்னு பார்த்தோம். அந்த வகையில வேதத்தினுடைய முக்கியமான பாகமான புருஷ சூக்தத்தினுடைய சாரமாகவும் இந்த நாமம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வகையில பலவிதமான ரகசியமான அர்த்தங்கள் கொண்ட இந்த சிதக்னிகுண்ட சம்பூதா அப்படிங்கிற நாமத்தை நாம ஜெபித்தோம்னா வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் நடக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க.